வணக்கம். கிளவுட் கட்டமைப்பு புதிரோட கடைசி ஆனா ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதிக்குள்ள நாம இப்போ நுழைய போறோம். அதுதான் நெட்வொர்க்கிங். இது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு மேஜிக் மாதிரி. நாம உருவாக்குற எல்லாத்தையும் உலகத்தோட இணைக்கிற ஒரு மாயாஜாலம். வாங்க, இந்த மேஜிக்க நாம இப்ப பிரிச்சு மேயலாம். யோசிச்சு பாருங்களேன். நீங்க உலகத்திலேயே ஒரு சூப்பரான வெப்சைட் செய்றீங்க. ஆனா அது இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணல. அப்போ அந்த வெப்சைட் இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான் இல்லையா? உங்க அற்புதமான படைப்பை உலகத்தோட இணைக்க இந்த நெட்வொர்க்கிங் எவ்வளவு முக்கியம்னு புரிய வைக்க இந்த ஒரு கேள்வி போதும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுல நீங்க வெறும் ஒரு பார்வையாளர் கிடையாது, நீங்க தான் ஒரு டிஜிட்டல் ஆர்கிடெக்ட். கிளவுடுங்கிற பெரிய உலகத்துல உங்களுக்காக ஒரு பாதுகாப்பான தனிப்பட்ட இடத்தை எப்படி உருவாக்குறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ரெடியா? இத சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். பப்ளிக் கிளவுடுங்கிறது ஒரு பெரிய சிட்டி மாதிரி வச்சுக்கோங்க. அந்த சிட்டிக்குள்ள நீங்க வேலி போட்டு வாங்குற உங்க சொந்த காலி மனதான் இந்த வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட், அதாவது விபிசி. ஸோ டெக்னிக்கலா சொன்னா விபிசிங்கிறது கிளவுட்ல உங்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு தனிமையான செக்யூரான இடம். அந்த சொந்த மனைக்கு நீங்க தான் ஓனர். வீட்டுக்கு நம்பர் கொடுக்குற மாதிரி இந்த இடத்துக்கு ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் செட் பண்றதும் நீங்க தான். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு பெரிய காலி மனை இருக்கு. அதை அப்படியேவா யூஸ் பண்ணுவோம்? இல்ல, ஒரு வீட்டை கட்டும்போது கிச்சன் பெட்ரூம்னு தனித்தனி ரூமா பிரிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம விபிசியையும் சின்ன சின்ன பகுதிகளா பிரிக்கணும். இந்த 2 விதமான ரூம்கள் தான் உங்க கிளவுட் செக்யூரிட்டியோட இதயமே. பப்ளிக் சப்நெட்டுங்கிறது நம்ம வீட்டு ஹால் மாதிரி. வெளியிலேருந்து யார் வேணாலும் வரலாம். அதாவது இன்டர்நெட்லேருந்து டைரக்டா அக்சஸ் பண்ண முடியும். ஆனா பிரைவேட் சப்நெட்டுங்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற லாக்கர் ரூம் மாதிரி. உங்க டேட்டாபேஸ் மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்களை அங்க தான் வைக்கணும். அங்க இன்டர்நெட்லேருந்து யாரும் டைரக்டா உள்ள நுழையவே முடியாது. எவ்வளோ சேஃப் பாருங்க. ஓகே, இப்போ நம்ம இடத்த அழகா ரூமா பிரிச்சுட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன? ஒவ்வொரு ரூம்குள்ளையும், அதாவது ஒவ்வொரு சர்வர்க்குள்ளையும் யாரை அனுமதிக்கலாம், யாரை அனுமதிக்க கூடாதுன்னு எப்படி முடிவு பண்றது? அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம்னா ஒரு பவுன்சர். உங்க ஒவ்வொரு சர்வர் வாசலையும் ஒரு பவுன்சர் நிக்கிறத கற்பனை பண்ணிக்கோங்க. அவர்கிட்ட ஒரு கெஸ்ட் லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்ல பேர் இருந்தா மட்டும்தான் உள்ள விடுவார். அந்த பவுன்சர் ஃபாலோ பண்ற ரூல்ஸ் புக்குக்கு பேர் தான் செக்யூரிட்டி குரூப்ஸ். இது ஒரு விர்ச்சுவல் ஃபயர்வால் மாதிரி வேலை செய்யும். உதாரணத்துக்கு வெப் டிராஃபிக் மட்டும் போர்ட் 80 வழியா உள்ள வரலாம் அப்படின்னு ஒரு ரூல் செட் பண்ணலாம். மத்த யாரையும் உள்ள விடாது. இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த செக்யூரிட்டி குரூப்ஸ் ஸ்டேட்ஃபுல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம பவுன்சருக்கு நல்ல மெமரி பவர் இருக்கு. ஒருத்தரை உள்ள அனுமதிச்சா அவங்க திரும்பி வெளியில போறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வழி விடுவாரு. அதுக்குன்னு தனியா ஒரு ரூல் எழுத தேவையில்லை. சரி வாங்க, இது வரைக்கும் நாம பார்த்த இந்த மூணையும் ஒரு தடவை சுருக்கமா பார்த்திடலாம். விபிசிங்கிறது நம்ம மொத்த இடத்தையும் சுத்தி இருக்கிற பெரிய காம்பவுண்ட் சுவர். சப்நெட்ங்கிறது அந்த இடத்துக்குள்ள இருக்கிற தனித்தனி ரூம்கள். செக்யூரிட்டி குரூப்ங்கிறது ஒவ்வொரு ரூம் வாசல்லையும் நிக்கிற பாடி கார்டு. பாத்தீங்களா, இந்த மூணும் சேர்ந்து எப்படி ஒரு பலமான பாதுகாப்பு கொடுக்குதுன்னு. ஓகே, நம்ம டிஜிட்டல் கோட்டையை கட்டி பாதுகாப்பையும் பலப்படுத்திட்டோம். இப்போ நம்ம வீட்டுக்கு வர்ற கூட்டத்தை, அதாவது டிராஃபிக்கை எப்படி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க செஞ்ச வெப்சைட் திடீர்னு பயங்கர வைரல் ஆகிடுச்சு. ஒரே நேரத்துல லட்சக்கணக்கான பேர் உங்க சைட்டுக்கு வராங்க. ஒரே நேரத்துல 1,00,000 யூசர்ஸ். அடேங்கப்பா, இந்த மொத்த கூட்டமும் ஒரே ஒரு சர்வர் மேல மோதுனா என்னாகும்? அவ்வளவுதான், சர்வர் டவுன் ஆகிடும், வெப்சைட் கிராஷ் ஆயிடும். இந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அதுதான் எலாஸ்டிக் லோட் பேலன்சிங். இது ஒரு ஸ்மார்ட் டிராஃபிக் போலீஸ் மாதிரி. வர்ற கூட்டத்தை அப்படியே டைவர்ட் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற பல சர்வர்களுக்கு அழகா பிரிச்சு அனுப்பிடும். இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணுமா? ஒரு பேங்க்குக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? எந்த கவுண்டர் காலியா இருக்கோ அங்க நம்மள அனுப்புவாங்க இல்லையா? கரெக்டா. அதே வேலையை தான் இந்த லோட் பேலன்சரும் செய்யுது. இதுல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஹை அவைலபிலிட்டி. அதாவது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சர்வர் திடீர்னு வேலை செய்யலைனாலும் லோட் பேலன்சர் உடனே அதை கண்டுபிடிச்சு அதுக்கு டிராஃபிக் அனுப்புறதை நிறுத்திடும். மத்த நல்ல சர்வர்களுக்கு மட்டும் டிராஃபிக் அனுப்பும். இதனால யூசருக்கு ஒரு சர்வர் டவுன் ஆனதே தெரியாது. அவங்களுக்கு வெப்சைட் எப்பவும் போல வேலை செய்யும். சரி, இப்ப நம்ம இந்த பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம சிஸ்டத்தை எப்படி புத்திசாலித்தனமா, செலவு கம்மியா, அதுவும் ஆட்டோமேட்டிக்கா இயங்க வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இங்க ஒரு சிக்கல் இருக்கு. யோசிச்சு பாருங்க. பகல் நேரத்துல டிராஃபிக் அதிகமா இருக்கும்போது நமக்கு ஒரு 10 சர்வர் தேவைப்படலாம். அதுக்கு நம்ம காசு கொடுக்கறோம். ஆனா ராத்திரி நேரத்துல டிராஃபிக் கம்மியா இருக்கும்போது ஒரு சர்வரே போதும். அப்போ நாம சும்மா இருக்கிற அந்த 9 சர்வருக்கு எதுக்கு தேவையில்லாம காசு கொடுக்கணும்? இது நஷ்டம் தானே? இந்த பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்மார்ட்டான தீர்வு தான் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ். இது ஒரு மேஜிக் மாதிரி. டிராஃபிக் அதிகமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா புது சர்வர்களை உருவாக்கும். டிராஃபிக் குறைஞ்சா தேவையில்லாத சர்வர்களை அதுவே நீக்கிடும். சூப்பர்ல.
இது எது மாதிரினா, ஒரு கடையில தீபாவளி டைம்ல மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆள் போட்டுட்டு கூட்டம் குறைஞ்சதும் அவங்கள நிறுத்துற மாதிரி தான். தேவைக்கு ஏத்த மாதிரி வளையிறது. ஆனா இங்க இருக்கிற பெரிய ஆச்சரியம் என்னன்னா, கிளவுட்ல இது எல்லாமே நொடி பொழுதுல தானா நடக்கும். அப்போ இந்த லோட் பேலன்சரும் ஆட்டோ ஸ்கேலரும் சேர்ந்து எப்படி ஒரு மேஜிக்க நிகழ்த்துதுன்னு பாருங்க. டிராஃபிக் அதிகமாகுதா, உடனே ஆட்டோ ஸ்கேலர் புது சர்வர்களை ரெடி பண்ணி லோட் பேலன்சர் கிட்ட கொடுக்கும். லோட் பேலன்சர் கொஞ்சம் கூட லேட் பண்ணாம அந்த புது சர்வருக்கும் டிராஃபிக்கை அனுப்ப ஆரம்பிச்சிடும். இது ஒரு பெர்ஃபெக்ட் டீம் ஒர்க். இப்ப உங்க சொந்த டிஜிட்டல் கோட்டைய எப்படி ரொம்ப பாதுகாப்பாவும் திறமையாவும் கட்டுறதுன்னு நீங்க கத்துக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த பலமான கோட்டைக்குள்ள நீங்க என்ன பிரம்மாண்டத்தை உருவாக்க போறீங்க?